सबको नमस्कार அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்ரின் வெல்கம் டு நாலேஜ் துனியா. இன்றைக்கி ராஷ்டிர பஸ்ஸில் வந்து வருகிற ஆகஸ்ட்டு 2024 இப்போ எஸ்சியை நாங்கள் போட்டுட்டு வரோம். காந்திஜியில் சரவணா கைடியில் போடுறோம். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எஸ்சியாக ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்குது. இது ஈஸியாக நம்ம படிச்சுக்கலாம். இதுக்கு வந்து மார்க்ஸ் வந்து 4 எஸ்சியாக கொடுப்பாங்க செகண்ட் பேப்பரில். எனக்கு 1 அட்டன் பண்ணால் போதும். இன்றைக்கி பார்க்குறது 7th பார்க்குறோம். கணதந்திர திவஸ். கணதந்திர திவஸ்னு வந்து குடியரசு தினம், அதை பற்றி நம்ம பார்க்குறோம். 15th अगस्त 1947 को हमारा भारत आज़ाद हुआ. வந்து 15th அகஸ்ட்னா ஆகஸ்ட் 15ஆம் தேதி 1947 வந்து நமது நாடு சுதந்திரம் பெற்றது. हमें अपने देश का संविधान बनाना था. हमें अपने நமது நாட்டில் வந்து அரசியலமைப்பு வந்து உருவாக்கப்பட்டது. சன்விதான் அப்படின்னா வந்து அரசியல் அர்த்தம். பனானா அப்படின்னா உருவாக்கப்பட்டது. டாக்டர் ராஜேந்திர பாபுக்கு அத்தியக்ஷதா மே संविधान सामित देश का नया संविधान बनाना लगा. வந்து டாக்டர் ராஜேந்திர பாபு தலைமையில் தான் வந்து அவர் தலைமையில் வந்து இந்த அரசியலமைப்பு வந்து புதுசாக வந்து உருவாக்கப்பட்டாங்க நமது நாட்டில். நயா சன்விதான் அப்படின்னா புதுசாக அரசியலமைப்பு வந்து தொடங்கியது. अंतमे இறுதியில் வந்து 26 जनवरी 1915 का भारत गणतंत्र घोषित किया गया. அப்போ அவர் தலைமையில் வந்து முதல்ல வந்து அந்த நாடு வந்து சுதந்திரம் அடைஞ்சவருக்கு டாக்டர் ராஜேந்திர பாபு தலைமையில் வந்து புதுசாக ஒரு அரசியலமைப்பு தொடங்கினாங்க. கடைசியில் இறுதியாக வந்து 26 जनवरी 1950 வந்து அவர் அன்றைக்கி தான் வந்து முதல்ல அரசியலமைப்பு வந்து ஆரம்பித்தாங்க. உஸ்தின் ஜனதா கா ராஜ்ய காயம் ஹுவா. ஜனதா உஸ்தின் அந்த நாள் வந்து மக்களால் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறதுனால அந்த ஆட்சி வந்து அமைக்கப்பட்டது. ஜிஸ் தேஸ் மே சாசக் ஜனதா துவாரா துனே ஜாத்தே ஹை. ஜிஸ் தேஸ் நமது நாட்டில் வந்து சாசக் அப்படின்னா ஆட்சின்னு அர்த்தம். ஆட்சியாளர்கள் வந்து ஜனதா அப்படின்னா மக்கள்னு அர்த்தம். அந்த ஆட்சியாளர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் துவாரம் மூலமாக ஆட்சியாளர்கள் மக்களால் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உஷ் தேஸ்கோ கணதந்திர தேஸ்காக ஜாத்தாக. இந்த மாதிரி ஆட்சியாளர்கள் வந்து மக்கள் மூலிமா நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறதுனால இது மக்களாட்சி அப்படின்ற மாதிரி இந்த குடியரசு தினத்தை வந்து இதுக்கு வந்து பொருள் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பேரா பூரே தேஸ்மே பிரசந்தா சா கயி. நமது நாட்டில் வந்து மகிழ்ச்சி பிரசன்ஸா அப்படின்னா ரொம்ப வந்து மகிழ்ச்சின்னு அர்த்தம். அந்த மகிழ்ச்சியாக இருக்கணும். ஹர் साल 26 जनवरी को गणतंत्र दिवस मनाना है. அப்போ வந்து ஒவ்வொரு ஆண்டும் ஹர்னா ஒவ்வொரு ஆண்டும் அர்த்தம். சால்னா இயரு ஒவ்வொரு ஆண்டும் 26 जनवरी நம்ம குடியரசு தினம் வந்து நம்ம கொண்டாடிட்டுருக்கோம். ராஜதானி दिल्ली को खूब ராஜியா ஜாத்தாக. ராஜதானி அப்படின்னா இந்தியாவிலேருந்து கேபிட்டல் சொல்கிறாங்க. அந்த கேபிட்டல் இந்தியாவின் கேபிட்டல் வந்து தில்லி. அந்த தில்லி அன்னைக்கு அந்த January 26 வந்து குடியரசு தின நாள் அன்னைக்கு தில்லியில் வந்து அங்கே வந்து ராஜாயா அப்படின்னா வந்து சஜாயா அப்படின்னா வந்து அலங்கரிக்கிறது. அன்றைக்கி தில்லி மாநகரமே வந்து அலங்கரிக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். ராஷ்டிரபதி இந்தியா கேட்டு மே திரங்கா ஃபகராத்தே ஹை. அன்றைக்கி ராஷ்டிரபதி அப்படின்னா வந்து குடியரசுத் தலைவர் வந்து இந்தியா கேட்டில் வந்து மூவண்ண கொடி வந்து ஃபகராத்தே அப்படின்னா வந்து ஏற்றது. சேனாயே உன்கோ சலாமி கர்த்திகை. சேனாயே அப்படின்னா வந்து படைகள் வந்து மூவண்ண படைகள் வந்து தேர்ப்படை, காலப்படை, யானைப்படை, குதிரைப்படையெல்லாம் அந்த படைகள் மூலமாக வந்து வீரர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, வணக்கம் செலுத்துகிறோம். சலாமினா வந்து வணக்கம் செலுத்துறது. அன்றைக்கி கொடியேற்றுற அன்னைக்கு முப்படைகள்லாம் வந்து அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, வணக்கம் செலுத்துகிறாங்க. ஃபிர் ஆனால் சலாயே கயே ட்ராக்ட் ஜுலூஸ் மே நிகழ்த்து. அன்றைக்கி வந்து டிராக்டர் அப்படின்னா வந்து பல லாரிகள் வந்து அந்த டிராக்டர் வண்டிகள்லாம் வந்து பூவால் வந்து அலங்கரிக்கப்பட்டு வந்து வரிசையாக வந்து அன்றைக்கெல்லாம் போயிட்டே இருக்குது. அதெல்லாம் காட்டுறாங்க. இஸ் தின் के पूर्व
சந்தியாக்கு ராஷ்டிரபதி. இதெல்லாம் வந்து யார் முன்னிலையில் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம குடியரசுத் தலைவர் முன்னிலையில் வந்து இது நடக்குது. देशवासियों के नाम अपना சந்தேஷ் தேத்தேகை. அன்றைக்கி வந்து குடியரசுத் தலைவர் வந்து நல்ல ஒரு செய்தி வந்து அன்றைக்கி வந்து நம்மகிட்ட வந்து பங்கேற்பார். அந்த குடியரசு நாள் அன்றைக்கி ஒரு கொடியேற்றிட்டு மக்களுக்கு வந்து நல்ல செய்தி வந்து அன்றைக்கி வந்து அறிவிப்பார் அப்படின்றாங்க. லாஸ்ட் பேரா प्रंदोम वहांग के राज्यपाल ஜண்டா ஃபக்ராத்திகை. பிருந்தோமே அப்படின்னா வந்து எல்லா மாகாண ஆளுநர்கள் என்ன பண்ணுறாங்க இன்றைக்கி ராஜ்யபால் அப்படின்னா ஆளுநர் அர்த்தம். எல்லா மாகாணத்துலேயும் வந்து ஒவ்வொரு மாநிலத்துலேயும் மாவட்டம் அப்படின்ற மாதிரி எல்லா மாநிலங்கள் மாவட்டம் நகரம் எல்லா இடத்துலையும் வந்து மக்கள் அன்றைக்கி வந்து முக்கியமானவங்க வந்து அன்றைக்கி கொடியேற்றுவாங்க. வகாங் பி டிராக்டரு நிக்கல் தேகை. அன்றைக்கி வந்து ஊர்தி வண்டிகளில் வந்து அலங்கரித்து அன்றைக்கெல்லாம் வந்து கொடியேற்றுற அன்றைக்கி வந்து வண்டிகள்லாம் நிறைய போயிட்டே நிக்கல் தே அப்படின்னா அன்றைக்கி போயிட்டே இருக்கும். நாச்சு கான் பி ஹோத்தாகை. அன்றைக்கி வந்து நாச்சுனா வந்து நடனம், கான்னா பாட்டு, ஆடல் பாடலுடன் நடைபெறுகிறது. கணதந்திரணி ஹமி உன்கே அதிகார் தியேகை. கணதந்திரம் குடியரசு தினத்தன்று நான் உன்கே அதிகார். அன்றைக்கி இந்த உரிமைகளும் இந்த அதிகாரம் அப்படின்னா அந்த உரிமைன்னு அர்த்தம். அன்றைக்கி உரிமைகளும் நம்ம எடுத்துக்கணும். அவர் மற்றும் குச்சி கர்த்திய பி தியேகை. கர்த்தியம்னா வந்து அது நம்ம வந்து கடமை. அப்படி குச்சி கர்த்திவியம் அப்படின்னா நம்ம அது கடமை. நம்ம உரிமைகளும் நம்ம அதில் உரிமைகளை எடுத்துக்கிட்டு பங்கேற்கணும், கடமையை நம்ம செய்யணும். ஹமே அப்புனா கர்ஜிவிய நிபானா சாகியே. நான் ஒவ்வொருவரும் வந்து ஹமே அப்புனே ஹமேனா நம்ம ஒவ்வொரு மனிதனும் வந்து நம்ம இதை வந்து நமது கடமையாக செய்து ஒவ்வொருத்தர் வந்து பங்கேற்கணும். அவர் அதிகார் போகனா சாகியே. இது ஒவ்வொரு வந்து செய்ய வேண்டும். சாகியன்னு செய்ய வேண்டும் அர்த்தம். இங்கே வந்து ஒவ்வொரு மனிதனும் வந்து நம்ம அதிகாரத்தையும் சரி பகிர்ந்துக்கிட்டு நம்ம கடமையாக நினச்சி எல்லோரும் வந்து இந்த குடியரசு தினத்தை வந்து பங்கேற்று நம்ம அது கடமையாக வந்து நம்ம வந்து சலாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கண்டிப்பாக கேட்பாங்க. எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.